ஏன் போற பால் வாங்கி டீ வைக்கிறேன். நான் டீ விட்டேன். செல்வராஜ் அதுவும் நல்லா இருக்கும். சிவகாமி என்ற பெண்ணினால் கல்யாணம் செய்து பெற்றெடுத்து குழந்தைக்கு யமஜாதவல்லி என்று பேர் அமைத்து வைத்து வேலையில்லாத குழந்தையாகப்பட்டது பிறந்த நேரம் சரியில்லையோ என்று தெரியவில்லை. என் மனைவியாகப்பட்டவள் என்னை விட்டு பிரிந்து விட்டார். உலகத்திலே ஒரு ஆடவனாகப்பட்ட ஒருவரை பெண்ணை மணந்தால் அந்த மனைவி இருந்து இருக்கும் பிறகு எவ்வளவு செல்வங்கள் இருந்தால் புலிவலம் அடிக்கடி உடம்பு சரியில்லாத யார் வேணாலும் வாழ்த்துங்க. புலிவலம் போகும். மனைவியை ஒரு பக்கம் இருந்தால் என் மகளாகிய ஜெபஜானவல்லியை நான்
நாள் ஓடு மீனி போது ஓடு மணி வளர்த்து அதற்கு சிவஞானிகள் 2 பேர் அமர்த்த வைத்து பாதக சாலைகளை சேர்த்து பலவித கல்வி முறைகளை கட்டுவராக நேரத்தில் இப்ப பருவகாலம் அடைந்து விட்டது. பருவகாலம் என்றால் என்ன? கல்யாணம். பருவகாலம் என்றால் பெரிய பெண்ணு பழுதுக்கு வந்து விட்டது. வயசு அப்படி மகாராத்திரி மகாக்கள் பொருந்திய புலிவலம் கிராமத்திலே வாசம் வரக்கூடிய கோகை இருக்கிறது. கோகுலுக்கென்றாரு அவர் உடம்பெல்லாம் நோயாக ஏற்பட்டு உடம்பை சரியில்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் நல்ல உண்மையாலுமே இது ஒரு தெய்வமாக இருந்தால், சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தால், அந்த கோவில் அவர்களுக்கு உடல் நலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும். கால்தலை நோகாமல் விடுக்கி உன் பிள்ளை போல் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்கிற வழக்கம். ஆனால் இந்த ஊரை ஆனார் கீழே பெரம்பூரத்தை சேர்ந்தவர்கள் இங்கே பெண் வேடமாக நடித்துக் கொண்டிருக்கூடிய மதிப்பிற்குரிய அன்னார் பயணி இருக்கின்ற பயணிவேல் அவருக்காக லட்சுமி யமுனா ராகினி இந்த 3 நபர்களும் சேர்ந்து இங்கே பெண் வேட கற்பகமாக நடிக்கக்கூடிய பயணிவேல் அன்னார் அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் கலைக்குழு சார்பாக அந்த 3 குடும்பங்களும் நீண்டோடு காலம் வாழ்வார்கள். அற்புதம். இந்த கீழாப்பெரம்பலூர் பிணத்து வாசம் தரக்கூடிய கந்தசாமி வள்ளியம்மை கந்தசாமி வள்ளியம்மை ஆகாச 3 நபர்களும் சேர்ந்து இங்க பெண்வேடமாக நடிக்கும் பயணிவேல் அன்னார் அவர்களுக்கு ஒரு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். அவரை வாழ்க வாழ்க என்று பார்த்து போர் வந்து விளையாட்டு நாடு இன்னும் கீழே பெரம்பலூர் பிள்ளையாற்று வாசம் தரக்கூடிய இன்னும் தருண் இருக்கின்றாரே அவர் கைதால் ஒரு 500 ரூபாய் இருக்கின்றார். அவர் கால்தலை நோகாமல் பிடித்து இன்னொரு காலம் அதனால் என் மகளாகிய செவிஜானவன் இருக்கிறது. சிவகாமிக்கும் பிறந்த பிள்ளை சீமாதானா சிவனுடைய அனுகிரகத்தால் பிறந்தபடினாலே அதற்கு சிவஞான வள்ளி என்று பெயர் அமர்த்து வைத்து 4 ஓர்மேனி ஒரு மனத்தின் பருவகாலம் இருக்கிறது. அந்த பெண்ணை அழைத்து அதுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் என் மனைவி போல் நானும் இறந்துவிட்டால் அந்த பெண் அனாதினாலே அதனால் நான் உயிரோடு இருக்கிற என் மகளாகிய
சிவஞானவல்லியை நான் திருமணம் செய்து வேண்டும். அந்த உறவா சென்று ஜாதியா கேட்டால் மென்குல மென்கள் தான் அப்படி மகாமகா ராஜி மகா கடமுடியே இன்னும் செல்வகுமார் சுரேஷ் சுமத்ரா மூன்றவர்கள் சேர்ந்து நாம் கலைக்குழ மராட்சி உருவாக்கிருக்கின்றார். அவர் வாழ் வாழ் சாமிவேல் தினகரன் தமிழன் தினகரன் சின்னத்துறை இந்த 3 நபர்களும் சேர்ந்து நாம் கலைக்குழை பாராட்டி 1000 செல்வர் இருக்கின்றாரே பெரம்பலூர் செல்வம் மன்னார் அவர்கள் நாம் கலைக்குழை பாராட்டி ஒரு 1000 விஜயகாசம் இருக்கின்றார். அவர் வாழ்க வாழ்க